12 வயதிலிருந்து 20 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடை அதிகரிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா முகத்துல அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் வர்றது, இந்த ஸ்கின் ஃபோல்டு தசை மடிப்பெல்லாம் பார்த்தோம்னா கருப்பா மாறுவது, கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு வளையம் மாதிரி வருது, இடுப்புல நம்ம ட்ரெஸ் போடுற இடத்துல இல்ல மூட்டுகள் பகுதியெல்லாம் திடீர்னு கருப்பா மாறுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. வெந்தயத்தை நம்ம பெண்கள் நிறைய சாப்பிடும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு பேசிக்காவே நேச்சுரலாவே நமக்கு உடல்ல அதிகமாகுதுன்னு சொல்லலாம். நம்ம உடல்ல எங்க கற்கள் இருந்தாலும், சிறுநீரக கற்களா இருந்தாலும் இல்ல பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களாக இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல், எக்ஸஸா நமக்கு எங்கேயாவது ஒரு கட்டிகள் இருக்குனாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களோட உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய உணவுகளை மறந்துட்டும் வரும். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா பேசிக்காக பார்த்தோம்னா இந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ், அதாவது நமக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் குழந்தை பேர் தள்ளி போகிறது, இல்லை ஹார்மோன் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே சேர்த்து எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கும் பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பியூபர்ட்டி அட்டன் பண்ண வயசுல இருந்தே 20 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 12 வயதுல இருந்து 20 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் உடல் எடை அதிகரிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சிகள் இல்லாமல் இருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது அதிகமா நைட்ல தூங்காம கண்ணு முழிச்சுட்டே ரொம்ப நேரம் ஒர்க் பண்றதோ இல்ல விளையாடுறதோ. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கூட பார்த்தோம்னா இரவு நேரத்துல ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்குது. முக்கியமா பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில, அடி வயிற்று பகுதியில தொப்பை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு 20 வயதுல இருக்கிறவங்க கூட 80 above 80, 90, 100 இந்த மாதிரி வெயிட் ஏறிக்கிட்டே போறது பார்க்கலாம். ரொம்ப சர்வசாதாரணமா பார்த்தோம்னா இளம் வயதுல ஒரு 20 வயதுல இருக்கிறவங்க கூட பார்த்தோம்னா 100 கிலோவை தாண்டி இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னா, முக்கியமா அதிகமா சாப்பிட்றதால தான் நான் வெயிட் கெயின் ஆகிறேன் அப்படின்றது கிடையாது. நம்ம பாடியில ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, எனக்கு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நான் நிறையலாம் சாப்பிட்றது இல்லை, நார்மலா தான் சாப்பிட்றேன், ஆனா வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது, என்னன்னே தெரியலையே, என் உடம்பு ஊதிக்கிட்டே போகுதுன்னு அம்மாலாம் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு கவலைப்படுவோம். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்துல உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அன்வான்டட் ஹேர் growth ஃபேஸ்ல இருக்கும். முகத்துல பார்த்தோம்னா அதிகமா ரோமங்களோட வளர்ச்சி தெரியும். அப்பர் லிப்ஸ்ல, கீழே சின்ல, இந்த காது ஓரங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான ஹேர் growth இருக்கும். திடீர்னு கைகள்ல கால்கள்லயும் முடி அதிகமா வர்றதை பார்க்குறோம். இதற்கு மாறா தலையில இருக்கக்கூடிய ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்கும். தலையில முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, அன்வான்டட் ஹேர் growth அதிகமாகுது. அப்போ நிச்சயமா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமா செக்ரேட் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் ப்ரோலாக்டினோட லெவல் நமக்கு குறையுது. அப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் நமக்கு வரும். அதை தொடர்ந்து அடுத்தது என்ன ஆகும்னா தைராய்டு இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வருது. அப்போ தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகிறது நிறைய பேருக்கு இம்பேலன்ஸா நம்ம பார்க்கலாம். இப்போ இம்பேலன்ஸா இந்த தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகும் பட்சத்தில் நிறைய பேருக்கு நமக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் ஆகும். இப்போ தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா ட்ரை ஸ்கின், முகத்துல அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் வர்றது, இந்த ஸ்கின் ஃபோல்டு தசை மடிப்பெல்லாம் பார்த்தோம்னா கருப்பா மாறுவது, கழுத்தை சுத்தி ஒரு கருப்பு வளையம் மாதிரி வருது, இடுப்புல நம்ம ட்ரெஸ் போடுற இடத்துல இல்ல மூட்டுகள் பகுதியெல்லாம் திடீர்னு கருப்பா மாறுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா இது எல்லாமே இருக்கும். இதுவே திருமணமான பெண்களுக்கு பார்த்தோம்னா குழந்தை பேர் தள்ளி போறதும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால ஏற்படுது அப்படின்றதையும் நம்ம அடுத்தது பார்க்கணும். இப்போ ஒருவேளை நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பட்சத்துல
கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ரீசன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்கிறது பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் யூட்ரஸில் நிறைய பேருக்கு எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெலோபியன் டியூப்ல பிளாக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சிலருக்கு இந்த ஓவுலேஷனே நடக்காமல் ஃபால்ஸ் மென்சுரேஷன் அப்படின்றது ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ அப்போ எக்கோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எடுக்கக்கூடிய உணவுகள் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் எக்கோட குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுக்கணும். அப்போ பெண்களோட நலனில் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நமக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை எடுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயம், கருப்பு எள்ளு, கருப்பு கொள்ளு இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். வெந்தயம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், இதில் வெந்தயத்தை நம்ம வந்து பெண்கள் நிறைய சாப்பிடும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு பேசிக்காகவே நேச்சுரலாகவே நமக்கு உடலில் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இப்போ ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு பாடியில் இன்க்ரீஸ் ஆகணும்னா வெந்தயம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். வெந்தயத்தை வந்து மோரில் போட்டு சாப்பிடலாம். தினமும் மோரில் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். வெந்தய களி வாரத்துக்கு 2-3 நாட்கள் நம்ம வெந்தய களி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னது கொள்ளு. கொள்ளுல வந்து கருப்பு கொள்ளு வந்து ரொம்ப நம்ம பாடியில் அங்கங்கே நமக்கு வந்து கொழுப்பு சேர்ந்திருக்கா இல்லை டாக்ஸின்ஸ் எங்கேயாவது இருக்கு, நம்ம உடலில் எங்கே கற்கள் இருந்தாலும் சிறுநீரக கற்களாக இருந்தாலும் இல்லை பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களாக இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல், எக்ஸஸாக நமக்கு எங்கேயாவது ஒரு கட்டிகள் இருக்குனாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் கொள்ளுக்கு இருக்கு. இது கருப்பு கொள்ளுனா இன்னும் சிறப்பு. இதை வந்து நம்ம ரசம் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரி நமக்கு வந்து வாரம் 2 நாட்கள் குடிச்சிட்டே வந்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக நான் சொன்னது கருப்பு எள்ளு. இன்னைக்கு நம்ம மறந்த நிறைய விஷயங்கள்ல கருப்பு எள்ளும் ஒன்றுன்னு சொல்லலாம். இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு எள்ளு வந்து கொடுக்கறது, எள்ளு உருண்டை கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம மறந்துட்டு வரோம். தினமும் 1-2 எள் உருண்டைகளை நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கும். இதில் நேச்சுரலாகவே நமக்கு ஈஸ்ட்ரோஜன், கால்சியம், அயன் நிறைய இருக்கிறதுனால கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு எள்ளை முளைக்கட்டி சாப்பிடும்போதும் அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும். ஸோ இரவே நம்ம வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு பிறகு இது ஒரு வெள்ளை துணியில் கட்டி தொங்க விட்டோம்னா இதுலேருந்து முளைச்சி வர ஆரம்பிக்கும். இதை வந்து பெண்கள் இது கூட கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்து தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிடும்பொழுது அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னாலும் இந்த முளைக்கட்டிய எள்ளு, கருப்பு எள்ளை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருப்பு உளுந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இந்த கருப்பு உளுந்த கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப 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 உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ முகத்தில் நிறைய அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்னதான் எக்ஸ்டர்னலாக வந்து ஃபேஸ் பேக் போடுறோம் இல்லை வேக்சிங் பண்ணுறோம் இல்லை அப்பப்போ நான் வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கனால திரும்ப திரும்ப வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேர் க்ரோத் வந்து குறையும். இதுக்கு மஞ்சள், வசம்பு, குப்பை மேனி, அம்மான் பச்சரிசி இந்த 4 மூலிகைகளையும் பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இதை 4மே பவுடர் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து எலுமிச்சை சாறு, தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி ரெகுலராக டெய்லி போட்டுக்கிட்டே வரணும். ரெகுலராக நம்ம டெய்லி போட்டுகிட்டே வரும்போது ஃபேஸில் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹேர் வந்து மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வரணும். சித்த மருத்துவத்தில் அஷ்டச்சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து பேசிக்காக அடிப்படையில் இந்த அஷ்டச்சூரணம் வந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி மென்சஸ் டைமில், பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், வயிறு வந்து ரொம்ப உபசமாக இருக்குது, மசில் கிராம்ப்ஸ் இருக்குது, அதிகமான பெயின் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த அஷ்டச்சூர்ணத்தை நம்ம சாப்பிட்லாம். இதில் பொதுவாக பார்த்தோம்னா திரிகடுகு, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்குது, சீரகம் இருக்குது, கருஞ்சீரகம், இந்துப்பு, ஓமம், பெருங்காயம் இந்த 8 மூலிகையும் சேர்ந்தது தான் அஷ்டச்சூரணம். பேர்லேயே இருக்க அஷ்டம்னா 8. இந்த அஷ்டச்சூரணம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலராக டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து காலையில் மட்டும் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி பெண்கள் சாப்பிட்டுட்டே வரணும். இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது, சாப்பிட முடியல, வயிறு உபசமாக இருக்குது, சிலர் சொல்லுவாங்க மேல் வயிறு மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த அஷ்டச்சூர்ணம் டெய்லி காலையில் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாம் ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா இது வந்து சரியாகும். அதே மாதிரி உணவு முறையில் அதிகமான அசைவ உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், சிக்கன் நிறைய சாப்பிட்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நேரம் தவறி தூங்குவது, அதே மாதிரி நேரம் தவறி நம்ம சாப்பிட்றது. ஒரு சிலர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க, அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.